ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து எப்படியோ ஒன் இயர் கிட்டத்தட்ட ஆகுது. அங்கே வந்து சர்வீஸ் கொடுத்தேன்னா அவ்வளோதான். இப்போ தான் 1 இயருக்கு அப்புறம் ஒரு 7000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சர்வீஸ்குள்ளே தான் கொடுத்தேன். இங்கே வந்து ராயப்பேட்டையில் பிஸ்மி ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, அங்கே தான் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் செக் பண்ணலான்னு பார்த்தேன், இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றிருக்காங்கன்னு. நல்ல வேலை பாய் வெளில போயிருந்தார். அப்புறமா என்னத்துக்கிட்ட என் மேலே சந்தேகமாக இருந்தால் நீங்கள் விடாது சொல்லிவிடுவார். அதனால எதுக்கு நட்பு கெடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் இல்லாத போது நான் சும்மா அப்படியே லைட்டாக செக் பண்ணேன். பரவாயில்ல பாய்க்கு ஜென்னாக தான் இருக்கார். நான் தப்பெல்லாம் நினைக்கல. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். ஸோ பரவாயில்ல, நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயிலும் ஃபில் பண்ணியிருக்காரு. இப்போ ஏர் பிரேக், ஜென்ரல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கியர் பாக்ஸ் கூட சொல்லியிருந்தார், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது கூட மாற்றணும். ஏன்னா அதில் வந்து எனக்கு டிஸ்பிளேயில் வந்து இதில் வந்து காமிச்சிது இண்டிகேஷன், உங்களோட கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது கூட பக்காவாக பண்ணிட்டார் பாய். ஸோ சூப்பராக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் கியர் வருது. இது வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் வண்டி. ஸோ இதுக்கு வந்து கியர் பாக்ஸு கரெக்டாக இருக்கணும். அதுக்குன்னு கியர் ஆயில் கூட சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னார். ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் ஆயில் கூட அது கூட சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வண்டி பக்காவாக